அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. இப்போ வாங்க பதிவை பார்த்துடலாம். 1/1/2025 1ஆம் தேதியில் பார்த்தீங்களா, புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு இடம் மாற போகிறாருங்க. அடுத்து பார்த்திங்களா 14ஆம் தேதி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனவாக்கு ஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்துக்கு மாற போகிறார். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுதுங்க. அடுத்து 28ஆம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போகிறாருங்க. ஸோ இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றத்தை தரப்போகுதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி தரப்போகுது. உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. அடுத்து பார்த்திங்களா, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும், உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு சாதகமான மாதம் எதுன்னா இந்த மாதம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக உங்கள் மைண்டில் அந்த யோசனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதற்கான பண வருமானம் உங்ககிட்ட இருந்தால் தான் அதை நீங்கள் செய்வீங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருந்தது இவ்வளோ நாளாக அப்படின்னு கூட சொல்ல முடியாது. வரவை விட செலவு அதிகமாக இருந்தது. மாதம் உங்களுடைய பட்ஜெட்டில் துண்டு விழற மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அது எல்லாமே மாறப்போகுதுங்க. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு பண உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யார் மூலியமாவது உங்களுக்கு பணம் வருங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். கடன் கேட்டு கூட இத்தனை வருஷமாக கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு கடனும் கிடைக்கும். பேங்க்கில் ஏதாவது லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்களா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். அதுக்கான சூழ்நிலைகள் இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவில் கொண்டு போக போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ வருமானம் நல்லாயிருக்கும். புது கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. அதே போல் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இடமாற்றம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, டபுள் போனஸாக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ரொம்பவே நேர்த்தியாக செய்வீங்க. ஸோ உங்கள் வேலையை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. நீங்கள் நினச்ச இடத்துல இடமாற்றமும் கிடைக்க போகுது. ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த மாதம் பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ கொஞ்சம் அலைச்சல் அதிகமான மாதம்னே சொல்லலாம். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தோடு தான் அலைச்சல் இருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்காக எவ்வளோ அலைச்சல் பட்டாலும் தப்பு இல்லை, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும் போதே நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். ஸோ அலைச்சல் பட்டாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக உங்கள் பிஸ்னஸ்க்காக உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் அலையிறீங்க. ஸோ அதில் எந்த தப்பும் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் வருமானம் அதிக அளவில் இருக்குங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. உங்கள் மனசில் பார்த்திங்களா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, புதுசாக பிறந்த மாதிரி ஒரு தெம்பும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்களா அந்த 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்த உறவினர்கள் எல்லாமே உங்களை புரிஞ்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு சொசைட்டியில் மதிப்பு மரியாதை அதிகமாகும். உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே உங்கள் மேலே ரொம்பவே பாசத்தோடு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ நாளாக உங்கள் மேலே இருந்த அபிப்பிராயம் எல்லாமே மாறிட்டு நல்ல அபிப்பிராயம் எங்களுக்கு உருவாகிறதுக்கு இந்த மாதத்துலேருந்தே ஸ்டார்ட். அதே போல் உங்கள் வீட்டுக்கு பார்த்திங்களா உறவினர்கள்லாம் வருவாங்க. எல்லாம் சந்தோஷமாக கலந்து பேசி சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்களோட சேர்ந்து கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ கொஞ்சம் திடீர் எதிர்பாராத செலவுகள்லாம் வருங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து நான் 3ஆவது வாரம் முடிஞ்சதுமே உங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் செம்மையாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கவலைப்படாதீங்க. அதாவது 3 வாரங்கள் நடக்கிற பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கும். 3ஆவது வாரத்துலேருந்து பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உங்கள் அம்மாவோடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்களா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவோடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது.
அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்களா ஆரோக்கியம் உண்மையாலுமே ரொம்பவே மேம்படும். இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ஜாபில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து கணவன் மனைவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகும்னே சொல்லலாம். தனுசு ராசி பெண்களாக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருப்பீங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அந்த மனசில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகள்லாம் மறைஞ்சி மனசில் நல்ல ஒரு தெம்பும் மன அமைதியும் கிடைக்குங்க. பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க, அதுவும் உங்களுக்கு மன தெளிவை கொடுக்கும். ஸோ பிஸ்னஸில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கு, ஃபேமிலி நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்களா உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதாவது உடல்நிலையில் முன்னேற்றம்ங்கிறதால இவ்வளோ நாள் இருந்து வந்த வியாதிகள் எல்லாம் குணமாகி ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்களா கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கும். அதுவே தனுசு ராசி பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் பரிகாரம் சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிடும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவ்வளோ நாளாக என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்ன படிக்கலான்னு தெரியாமல் டபுள் மைண்டடாக இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்களா இதுதான் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக என்ன படிக்க போகிறோன்னு தெரிஞ்சு படிப்பீங்க. ஸோ உங்களுடைய படிப்பில் பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ நல்லா படிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஓவராலாக தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி நாட்களில் அம்மன் வழிபாடையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மென்மேலும் சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கும் தனுசு ராசியில் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.